ஹாய் ஆல், ஐம் பேக் வித் அ ட்ராவல் vlog. இன்னைக்கு சென்னையிலேருந்து ஒரு மாலை மங்கும் நேரத்தில் கிளம்பியாச்சு மதுரைக்கு. நைட் ட்ராவல், ரோட் ட்ராவல் எல்லாம் நிறைய வீடியோ காமிச்சிட்டதுனால ஸ்ட்ரெயிட்டாக மறுநாள் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மதுரைன்னதுமே உங்கள் மனசுலலாம் இந்நேரத்துக்கு நான் மீனாட்சி கோயில் போகிறேன்னு நினச்சிருப்பீங்க. இல்லை, நான் போகிறது திருப்பரங்குன்றம். இப்போ காமிக்கிற வீடியோவில் தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் திருப்பரங்குன்றம் மலை. இந்த திருப்பரங்குன்றம் 6 படை வீடுல முதல் படை வீடு. இந்த திருப்பரங்குன்றம் மலை மதுரையிலேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. நான் இந்த ட்ரிப்பை என் ஃப்ரெண்ட் தவமணி கூட வந்தேன். நாங்க போயிட்டு இருந்தப்போ கோயிலோட முகப்பு பார்க்க முடியல. ஏன்னா கோயில் கும்பாபிஷேக பணிகள் நடந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ ஜூலை 14ஆம் தேதி கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு. கோயில் போறதுக்கு முன்னாடியே வாசல்ல சுட சுட பருத்தி பால் வித்துட்டு இருந்தாங்க. அத ஒரு கிளாஸ் போட்டுட்டு கோயில் போயிட்டு வந்தேன்னு நினைச்சீங்க. இல்ல. பச்சை கலர் துணி போட்டு மூடி வச்சிருந்ததுனால கோயிலோட முகப்பெல்லாம் பார்க்கவே முடியல. அங்க காலையில ஒரு கல்யாண ஜோடியும் பார்த்தோம். அப்படியே நாங்க எங்க தெரியுமா போனோம்? சாப்பிட தாங்க. ஒரு கோயில் மண்டபத்த ஹோட்டலா மாத்தி வச்சிருந்தாங்க. அந்த ஆம்பியன்ஸ் நல்லா இருந்தது. இந்த மூலை இடத்துல போய் உட்காந்து இடத்த புடிச்சு, வாழை இலையில தண்ணிய தெளிச்சு, அது மேல சுட சுட 2 இட்லி வச்சு தேங்காய் சட்னி. எனக்கு இட்லி, தோசை, பொங்கல், பூரி எதுவா இருந்தாலும் தேங்காய் சட்னி தாங்க. ஆனாலும் அந்த ஹோட்டல்ல வேலை செய்ற அக்கா, "இங்க இட்லி பொடியும், கார சட்னியும் நல்லாருக்கும் வச்சுக்கோமான்னு" சொன்னாங்க. நான் சட்னியோட முடிச்சுட்டேன். என்ன மாரி நீங்களும் தேங்காய் சட்னி ஃபேன்ஸா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிருப்பேன் தானே நெனைக்கிறீங்க? அதுவும் இல்ல. என் கூட வந்த ஃப்ரெண்டு மதுரக்காரி. அவ திருப்பரங்குன்றம் கோயில் போறதுக்கு முன்னாடி சரவண பொய்கை போயிட்டு தான் போணும் அப்படின்னு சொன்னா. நீங்க இப்ப பார்க்கறது தான் சரவண பொய்கை குளம். நான் கோயில் குளங்கிறதுனால ரொம்ப சேக்ரடா இருக்கும்னு நெனச்சேன். ஆனா கிட்ட போய் பார்த்தா தான் இந்த லோக்கல்ல இருக்கிற பீப்பிள் அங்கே துணி துவைக்கிறாங்க, குளிக்கிறாங்க, காய வைக்கிறாங்க. இவ்ளோ யூஸ்ல இருக்கிற குளமா இருந்தாலும், படிக்கட்டுல கால வச்சா வழுக்குது. என் ஃப்ரெண்டு சொல்ற பேச்ச கேட்டு, குளத்துல கால நனைச்சுட்டு, இப்போ நம்ம கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி, கோயிலோட சின்ன கதைய மட்டும் சொல்றேன். முருகர் சூரபத்மனை வதம் செய்து, தெய்வானையை கல்யாணம் பண்ணது இந்த கோயில் தாங்க. இந்த கோயில் கல்லாலே கட்டப்பட்ட கோயில். அது உங்க எல்லாருக்கும் தெரியும். கோயிலுக்குள்ள கேமரா அலவுட் இல்லைங்கிறதுனால, என்னால உள்ள போய் எடுக்க முடியல. மேலோட்டமா வெளியில இருக்கிறத மட்டும் நான் எடுத்திருக்கேன். அத மட்டும் பாருங்க. கோயிலுக்கு போற வழியிலேயே புக்ஸு, ஸ்தல வரலாறு, அப்புறம் முருகர் ஃபோட்டோஸு, அப்புறம் கயிறு இது எல்லாமே விக்கிறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வாங்கிக்கலாம். எல்லா கோயில்லயும் இருக்கிற மாதிரி அங்க சீலிங்ல பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. கல்லாலேயே சிலைகள், கல்லாலேயே தூண்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க கல்லுல முருகருக்கு வாகனமான மயிலும் இருக்கு. கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால மூலவர வெளில தான் வச்சிருந்தாங்க. பார்த்து முடிச்சுட்டு மேண்டேட்டரியா சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு சில திங்ஸ் வேணும்னு சொன்னா. அதெல்லாம் வாங்கிட்டு, கோயில விட்டு வெளில வந்ததும் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுனால, கோயிலுக்கு வெளியிலேயே ஒரு கரும்பு ஜூஸ் ஒண்ணு குடிச்சிட்டு, நாங்க அடுத்த ஸ்பாட்க்கு கிளம்பிட்டோம். அடுத்த டெஸ்டினேஷன் நம்ம மதுரை சிட்டி வழியா தான் போணுங்கிறதுனால, போற வழியில வண்டியூர் மாரியம்மன் கோயில ஒரு விசிட் அடிச்சுட்டு போலான்னு பார்த்தோம். எனக்கு மதுரைன்னா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் தாங்க. இதுவரையும் நான் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பார்த்ததில்ல. அதனால இங்க கவர் பண்ணியிருக்கேன். இதுதான் வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம். ம் தமிழ் படங்கள்ல மதுரை அப்படின்னு வந்தாலே, இப்போ சென்னைனா சென்ட்ரல் ஜெயில் அந்த காலத்துல காமிப்பாங்க. எல்ஐசி சென்ட்ரல் ஜெயில். மதுரைன்னு காமிக்கணும்னா, அதுக்கு இந்த வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்த தான் காமிப்பாங்க ரெஃபரன்ஸ்க்கு. இந்த தெப்பக்குளத்த கார்லயே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, நாங்க அப்படியே அடுத்த டெஸ்டினேஷன் நோக்கி கிளம்பிட்டோம். போற வழியிலேயே ரோட்டு மேல ஒருத்தர் பனை நுங்கு வித்துட்டு இருந்தாரு. பார்த்துட்டு சும்மா போவோமா? நிறுத்தி நுங்கு 4 வாங்கி சாப்பிட்டுட்டு தான் திரும்ப வண்டி எடுத்தோம். நீங்க மதுரைக்காரா இருந்தா, இந்நேரம் இந்த மலை என்ன கோயில்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க. இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது அழகர் மலைக்கு தான். மதுரை சித்திரை திருவிழா அன்னைக்கு வைகை ஆத்துல இறங்குவாரே கள்ளழகர், அவர பார்க்க தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். கோயில் வாசல்ல இறங்கியப்பனும், கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி 18ஆம் படி கருப்பும் இந்த கோயிலுக்கு காவலா இருக்காங்க. ஆஸ் யூசுவல் கோயிலுக்குள்ள ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது. ஆனா, இந்த கோயிலோட மினியேச்சர் வெளில வச்சிருந்தாங்க. அத கவர் பண்ணிட்டு, அப்படியே கோயிலையும் கவர் பண்ணிட்டு, நாங்க அடுத்த டெஸ்டினேஷன் நோக்கி கிளம்பிட்டோம். கள்ளழகர் கோயில் மலை அடிவாரத்துல இருக்கு. இப்ப நம்ம போயிட்டு இருக்க கோயில், அதே கள்ளழகர் கோயிலுக்கு மேல மலையில இருக்கு. அது என்ன கோயில்? இந்நேரம் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. முருகரோட 6வது படை வீடான பழமுதிர் சோலை. கீழ இருந்து மலை மேல போறதுக்கு மொத்தம் 3 கிலோமீட்டர். நீங்க ஓன் வெஹிக்கிள்லயும் போலாம். இங்க கோயிலுக்கான பஸ் இருக்கு. அந்த பஸ்க்கு மலை மேல ஏறி மலை மேல கீழ இறங்கும். அவ்வளோதான். அதுக்கு ஒருத்தருக்கு ரூ. 10 சார்ஜ் பண்றாங்க. இந்த சின்ன மலையோட அழக அப்படியே ரசிச்சுக்கிட்டு,
குரங்கோட சேட்டையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே, நாங்க ஒரு வழியா பழமுதிர்ச்சோலை ரீச் ஆயிட்டோம். மலையோட பேக்கிரவுண்ட்ல இந்த கோயில் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல. முருகர் வள்ளியை திருமணம் பண்ணது இந்த இடம் தான். ஆனா இந்த கோயில்ல முருகர் வள்ளி தெய்வானை சமேதமா காட்சி அளிப்பார். இப்படி நாங்க இந்த கோயில பார்த்து முடிச்சுட்டு, மேல இருந்து கீழ இறங்கிட்டோம். நாங்க இங்கேருந்து அப்படியே நத்தம் பைபாஸ் புடிச்சு நாங்க சென்னைக்கு போயிட்டுருந்தோம். நாங்க வந்து அழகர் மலையிலேருந்து கிளம்பும்போது மழை இல்ல. ஆனா மதுரை தாண்டும்போது செம்ம மழை. நாங்க வர வழி ஃபுல்லா மழையா தான் இருந்தது. நடுவுல பெரம்பலூர்ல நிறுத்தி, நைட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு, திரும்ப நாங்க ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணி சென்னை கிளம்பிட்டோம். இப்படிதான் எங்களோட ஒன் டே ட்ரிப் டூ மதுரை இருந்தது. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்கள பார்க்குற வரையிலும் பாய்.